வணக்கம். இது உங்கள் ஜீவா சினிமா. இந்த ரீல்ஸ், ஷார்ட் ஃபிலிம் இன்னைக்கு இது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு காலத்தில் சினிமா மட்டும் ஏற்படுத்திய தாக்கத்தை இன்னைக்கு யூடியூப்பு, ஷார்ட்ஸ், ரீல்ஸ் எல்லாமே ஏற்படுத்துது. அப்படி இருக்கிறப்ப அதில் என்ன செய்திகள் சொல்ல வராங்க? சும்மா ஃபன், என்டர்டெயின்மெண்ட், ஜாலி காண்டி லாயி இப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. எல்லாத்தையும் ஒரு பக்கம் அவுத்து போட்டு ஆபாசமாக ஆடி பணம் சம்பாதிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் கேவலமாக அசிங்கமாக டபுள் மீனிங்காக பேசி சம்பாதிக்கிறாங்க. இதையெல்லாம் கூட விட்டு தொலைஞ்சிடலான்னா என்ன, சமூக கேடு தான் இருந்தாலும் விட்டு தொலையலாம். ஆனால் எதை அனுமதிக்க முடியாதுன்னா விஷம் கலப்பதை அனுமதிக்க முடியாது. இந்த ரீல்ஸ் தானே போடுறாங்க, டான்ஸ் தானே ஆடுறாங்கன்னா அது விட்டு தொலையலாம். ஏதோ ஒன்று பண்ணுறாங்க போப்பா, ஏதோ அவன் ஆடி அவன் சம்பாதிச்சுட்டு போகிறான்னு விட்டுறலாம். அதில் சமூக கருத்து இருக்கா, நல்லெண்ணம் இருக்கா, இளைஞர்கள் கெட்டு போகிறாங்க, அதுக்குலாம் அதையெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்குவோம். அதை விட மோசமானது இந்த ரீல்ஸில் பரவுகின்ற இந்த மதவாத சிந்தனை. என்னையா ரீல்ஸில் என்னையா இருக்குது? இப்போ உங்கள் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இந்த சதீஷ் தீபா இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுறாங்க. அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொண்டாடிட்ட புருஷன் அடிமையாக இருக்கிறது. அதுவே ஒரு பிற்போக்குத்தனமான கருத்து தான், ஆணாதிக்க கருத்து தான். இருந்தாலும் அவங்க இதை சும்மா அவன் பொழுதுபோக்கு ஜாலியாக பார்க்குறான். அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு ஒருத்தன் வாழ்க்கையில் பின்பற்றுவானான்னு கிடையாது. அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி, 2 பேரும் பொண்டாட்டிட்ட புருஷன் அடி வாங்குறது, மிதி வாங்குறது, அசிங்கப்படுறத ஒரு பெருமையாக எடுத்து பெண்ணுக்கு ஆண் அடிமையாக இருக்கா அப்படிங்கிறது கேவலமாக. அதாவது பெண் ஆணுக்கு அடக்கமாக இருக்கிறது தான் இயல்பு. ஆனால் ஆம்பளை பொம்பளைக்கு அடிமையாக இருப்பதுங்கிறது காமெடி, அப்படி இருக்கிறது கேவலம் அப்படிங்கிற மாதிரி வச்சு இது வழக்கமாக பட்டிமன்றத்தில் உருவான கான்செப்ட் தான். பெண்கள் செய்கிற வேலையெல்லாம் ஆம்பளைங்க செய்கிறாங்க அப்படின்னோடனே எல்லோரும் சிரிப்பாங்க. ஏன்னா பெண் செய்கிற வேலை கேவலமாக, அந்த கேவலமான வேலையை ஆம்பளை செய்யக்கூடாது, ஆம்பளைங்கிறவன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, பொம்பளை அடக்கிறவனாக இருக்கணுங்கிற அந்த ஆணாதிக்க பொது புத்தியிலேருந்து வருது. இருந்தாலும் சதீஷ் தீபா இது இந்த காமெடிங்கிற கான்செப்டில் அந்த சதீஷ் தீபா இன்னும் நிறைய இந்த ஷார்ட்ஸ் யூடியூப்பில் பேர்லாம் தெரில, அது நிறைய தம்பிகள் நல்லா க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறாங்க. இதனால பெரிய ஒரு ப்ராடர் திங்கிங்கோ அவங்களுக்கு இதோ இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒன்று ஓடுதேன்னு விடலாம். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த ரீல்ஸ் போடக்கூடிய இந்த மாதிரியான யூடியூபர்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு இந்தியன் போயிட்டா, ஒரு இந்தியன் ஸ்பை ஏதோ போயிட்டா, அவன் இந்தியன் தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவனுக்கு மாலை போட்டுருவாங்க, அவனை கொலை பண்ணிடுவாங்க. அவன் தமிழ் பேசினவனே இந்தியன் கண்டுபிடிச்சிருவாங்க, கருப்பாக இருந்தால் இந்தியன் கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் உடனே வந்து தண்டனை தான். அதாவது இவங்க சொல்கிறபடி கணக்குப்படி பார்த்தா யாரோ ஒரு பாகிஸ்தானுக்குள்ளே ஒரு இந்துவோ இந்தியனோ போனாலே செத்துருவான். பாகிஸ்தான் பார்டரில் நுழைஞ்சு அவன் இந்துன்னு தெரிந்தால் பாகிஸ்தானுக்கு கூப்பிட்டு அவனை கொலை பண்ணி தான் அனுப்புவான் யாராக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை உருவாக்குறாங்க. ஏற்கனவே இந்தியாவின் எதிரி யாருன்னா பாகிஸ்தான்காரனா எதிரி. பாகிஸ்தானில் யாருப்பா? முஸ்லீம்ஸ். அப்போ முஸ்லீம்ஸ்லாம் எதிரி. இப்படி ஒரு பிம்பத்தை சினிமாக்கள் வந்து தொடர்ச்சியாக, அது இப்போ மோடி வந்ததுலேருந்து அது அநியாயத்துக்கு நடக்குது. தமிழ்நாட்டு சினிமாக்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. மணிரத்னம் போன்றவர்கள் தொடர்ச்சியாக முஸ்லீம் வெறுப்பு சினிமாக்களை வந்து விதைச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் குழந்தைகள் உட்பட எல்லாரும் ரசிக்கின்ற இந்த மாதிரி ரீல்ஸ், இந்த சும்மா ஜாலியாக ஜோக்குங்கிற பேரில் எதையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க அந்த பசங்க. ரீல்ஸ்னு அது 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அதில் நீ சிந்திக்க வேண்டியதில்லை. சும்மா அப்படி ஜாலியாக தூங்கும்போது பாத்ரூமில் உட்காந்துருக்கும் போது இப்படியே பார்த்துக்கிட்டே சிரிக்கிறது. ஆனால் அதில் கூட இப்போ விஷத்தை கலக்குறாங்க. என்னன்னா பாகிஸ்தான் ஒன்று எதிரி, முஸ்லீம்ஸ் எதிரி. அதாவது ஒரு இந்தியன் வந்து முஸ்லீமாக உருமாறி உள்ளே போகிறானா, அப்படி உள்ளே போய் சவரேறி குதிச்சு இப்படி பார்த்து எல்லாம் பண்ணுறானா. பண்ணும்போது தமிழ் பேசுகிறான், டக்குன்னு பார்த்தா சபரிமலை ஐயப்பன் பாட்டு கேட்குது. உடனே முஸ்லீம்ஸ் ஓ சபரிமலையா, ஐயப்பன் பாட்டா, இவனை கொன்று. முருகன் டாலர் போட்டிருக்கியா, இவனை கொன்று. ஓ நீ இந்துவா, கொன்று. கோயம்புத்தூர்காரனா, கொன்று. மதுரை ஸ்லாங்கில் பேசுகிறியா, கொன்றுனா இது நம்மிடமிருந்து இஸ்லாமியர்களை ரொம்ப அந்நியப்படுத்துகிற வேலை. ஒரு முஸ்லீம் உடை போட்டால் அவன் தப்பிச்சுக்கலாம், முஸ்லீம் லாங்குவேஜ் பேசினா அவன் தப்பிச்சுக்கலாம். ஆனால் ஒரு மதுரைக்காரன் கோயம்புத்தூர்காரனுடைய அடையாளத்தோடு இருந்தால் பாகிஸ்தானில் கொன்றுவாங்கன்னு. இது உண்மைக்கு முரணானது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வர்த்தக ஒப்பந்தங்கள் இருக்குது, திருப்பூருக்கும் பாகிஸ்தானுக்கும் வர்த்தக ஒப்பந்தம் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் திருப்பூர்காரனையும் கோயம்புத்தூர்காரனையும் கொண்டுகிட்டுலாம் இருக்க மாட்டான், இந்துன்னு தெரிஞ்சவனோ கொல்ல மாட்டான். நிறைய வியாபார ஒப்பந்தங்கள் அரசும் பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டு இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்து தனியார்களும் பாகிஸ்தானோட இருக்கிறாங்க. பாகிஸ்தானோட பல சொத்துக்கள் வந்து சென்னையில் இருக்குது. அதாவது எதையுமே தெரிஞ்சுக்காம நுனிப்புள் மேயிற மாதிரி போகிற போக்கில் முஸ்லீம்னா தீவிரவாதி, பாகிஸ்தான்காரனா கொலகாரன், பாகிஸ்தான்காரன் அடுத்த வேலை கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருக்கிறான். பாகிஸ்தானுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா அதிபர் யார்? இம்ரான்கான் உயிரோடு இருக்க. எங்க அதிபரை முன்னாள் அதிபர் எங்கன்னு அவங்க அக்கா தங்கச்சியெல்லாம் கதறாங்க. இம்ரான்கான் ஃபேமஸ் கிரிக்கெட் பிளேயர், இன்டர்நேஷ்னல் ஃபிகர். அவர் அதிபராக இருந்தவர். அவரை இப்போ உயிரோட வச்சுருக்காங்களா, ஜெயிலில் வச்சு கொண்டுட்டாங்களான்னு தெரியல. இராணுவ ஆட்சி நடக்குதா, அதிபர் ஆட்சி நடக்குதா அப்படின்னு குழப்பத்தில் மக்கள் இருக்கிறான். கொஞ்சம் படித்து பணக்காரனானவே லண்டன் ஃபாரின் போய் செட்டில் ஆகிறான். ஸோ அந்த மக்கள், அந்த நாடுங்கிறதே இந்த அமெரிக்க ஏகாதிபத்திய இந்த கான்செப்டில் இந்த 3ஆம் உலக நாடு அரசியல் எதுக்குள்ளேயும் சிக்கிக்க முடியாமல், வளைகுடா நாடுகளுடைய முஸ்லீம் நாடுகளுடைய ஆதரவும் இல்லாமல் இந்தியாவோடையும் பகிச்சுக்கிட்டு
சீனா அவ்வப்போது இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிட்டு இப்படியான நாடாக இருக்குது. பங்களாதேஷும் பாகிஸ்தானுக்கு எதிரி நாடு தான். பாகிஸ்தானுக்கு எதிராக தான் பங்களாதேஷை உருவாச்சு. ஸோ அந்த நாடு நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ இந்த ரீல்ஸில் சதீஷ் தீபா ஏதோ 4-5 சின்ன பசங்க போடுற மாதிரி போய் உள்ளே யாரோ போகிறானா சலாம் அழைக்கும் உடனே அழைக்கும் சலாம் இப்படிலாம் நீங்கள் போய் அங்கே யாருக்கும் சொல்ல வேண்டியதில்லை. ஒரு நாட்டில் போய் நீ பாட்டுக்கு அங்கே போய் தொழில் செய்யலாம், டிவி எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கான். இன்னொன்று இந்தியாக்காரன் எதுக்குங்க பாகிஸ்தானில் போய் தொழில் செய்ய போகிறான்? அங்கேருந்து பாகிஸ்தானை சேர்ந்தவங்க பல பேர் இங்கே வருவாங்க படிப்புக்காக, மருத்துவ சிகிச்சைக்காக. அடிப்படை யோசிச்சு பாருங்க, அந்த நாட்டுக்குமே ஏன் போகிறான்? அப்போ ஸ்பையாக போகிறவனை இந்து, அதாவது நீ என்ன சொல்கிறேன், ஒருத்தர் வந்து உளவாளின் தெரிஞ்சு கண்டிப்புங்கிறது எல்லா அரசும் செய்யும். இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே ஒரு ரஷ்ய உளவாளியோ அமெரிக்க உளவாளியோ பாகிஸ்தான் உளவாளி யார் வந்தாலும் நம்ம வந்து கண்டிக்க தானே செய்வோம். ஆனால் அமெரிக்கா உளவாளியை கண்டிப்பாங்களான்னு தெரியாது. அமெரிக்கா உளவாளின்னு தெரிஞ்சால் சல்லிட்டு கூட அடிக்கலான்னு, அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு இருக்கிறாங்களான்னு தெரியல. அமெரிக்கா நம்ம கனிம வளங்கள்லேருந்து எல்லாத்தையும் அவன் உளவு பார்க்க வேண்டியதில் கேட்டாலே சொல்லக்கூடிய நிலைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம வந்து பாகிஸ்தானை தான் நடிப்போம், வடிவேல் மாதிரி தானே. என்னை தாண்டா சொடக்குன்னு அடிச்சு போட்டுருக்கீங்கிற மாதிரி பாகிஸ்தானுங்கிறது இந்தியாவுக்கு வடிவேல் மாதிரி கைக்கு வாக்கா இருக்கிறதால பல்லாரும் பாகிஸ்தான் தீவிரவாதம் முஸ்லீம் போட்டு அடிக்க வேண்டியது. அது ஏதோ அவ்வளோ பெரிய நாடு மாதிரி. இந்தியாவினுடைய பொருளாதாரம் தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்தை ஒப்பிடும் போது பாகிஸ்தான் ஒரு நாடே கிடையாது நமக்கு. ஆனால் நம்ம பாருங்க, நம்ம எதிரியாக பாகிஸ்தானுங்க. அதாவது இது எப்படின்னா, ஒரு டாக்டரேட் முடித்தவன் எல்கேஜி கூட போகாத ஒரு சின்ன பையனை பார்த்து வரியா ஏன் கூட போட்டி போடுறியா, இங்கிலீஷில் வரியா, சயின்ஸில் வரியான்னு கேட்டால் எவ்வளோ காமெடியாக இருக்கும். அதுதான் பாகிஸ்தான் மாதிரி ஒரு செத்து போன பாம்புப்பா, ஒன்றுமே இல்லாத அவனே கஷ்டத்தில் இருக்கிறான், அவனை போய் மத வெறியர் நீ வந்து எங்களை இந்துக்களுக்கு எதிரி, எங்கள் இந்தியர்களுக்கு எதிரின்னு கற்பிதம் பண்ணுறீங்க. அந்த நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன கற்பிதம் பண்ணுறான்னு தெரியல. ஆனால் இந்தியா மாதிரி நாடு இப்படி ஷார்ட்ஸு ரீல்ஸுங்கிற பேரில் பாகிஸ்தான் வெறுப்பையும் முஸ்லீம் வெறுப்பையும் விதைப்பது சரியில்லை. இதை ஆர்எஸ்எஸ் அஜெண்டா இந்துத்துவ அஜெண்டாவோட ஏற்கனவே பண்ணுறாங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்காக பண்ணுறாங்க பாருங்கள், பொழுதுபோக்காக காமெடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிற சேனல்ஸு அவங்களும் இதே மாதிரி பண்ணுவதுங்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன்னு கேட்டால் அது குழந்தைங்க பார்க்கும். 8 வயசு 9 வயசு குழந்தைங்க பார்த்துட்டு பாகிஸ்தானா நமக்கு எதிரி என்ன, முஸ்லீம்ஸ்னால் கொண்டுருவாங்கல்ல, இந்துன்னு தெரிஞ்சாலே முஸ்லீம்ஸ் விட மாட்டாங்கல்ல, ஐயோ நம்ம முருகன் டாலர் போட்டால் கொண்டுருவாங்கல்ல, ஐயப்பனுக்கு மாலை போட்டால் முஸ்லீம்ஸ் நம்மளை கொண்டுருவாங்கல்ல, இப்படி ஒரு அச்சத்தை, ஒரு கற்பிதத்தை, ஒரு பொய்யான சித்திரத்தை விதைப்பதுங்கிறது ரொம்ப தப்பு. இந்த துரந்தர் படத்தை பற்றி கூட நம்ம பேசணும். அந்த படத்தில் என்னென்ன விஷயங்கள் இன்றைக்கி இருக்க இந்துத்துவ அஜெண்டாவுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறித்து நான் பேசினேன். இப்போ அதை விட ஆபத்தான பதறது இதுக்கு தான். இந்த ரீல்ஸு ஷார்ட்ஸுங்கிற பேரில் பாகிஸ்தான் வெறுப்புங்கிற பேரில் முஸ்லீம் வெறுப்பை நீங்கள் விதைக்கிறீங்க உங்களை அறியாமலே. இப்போ சதீஷ் தீபாலாம் ஒன்றும் முஸ்லீம் வெறுப்பாளர்கள் கிடையாது. நிறைய இஸ்லாமியர்கள் அவங்கள பார்க்குறாங்க, பெரியாரிஸ்ட் எல்லாருமே சும்மா ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே நடக்கிற சில அந்தரங்க விஷயங்கள்லாம் கூட அவங்க போடுறாங்க. அது எப்படி போடுறாங்கன்னு தெரியல, வெளியே சொல்லக்கூடாத சில விஷயங்களெல்லாம் அவங்க போட்டுக்கிறாங்க ரீல்ஸுக்காண்டி இதுக்காண்டி. சரி ஓகே, அதையெல்லாம் விமர்சிக்க வேண்டியதில்லை, நான் அதுக்கு அந்த மாதிரி இதுக்குள்ள போகிறதில்ல. ஆனால் என்றைக்கு நீங்கள் இந்த தேவையில்லாமல் அந்த அதிகார வர்க்கம் கட்டமைக்கிற மத வெறுப்பு, பாகிஸ்தான் வெறுப்பு, இந்த அரசியலையும் மக்களோட பொது புத்தியில் விதைக்க ட்ரை பண்ணுறீங்களோ அது ரொம்ப ஆபத்து. ஸோ அந்த யூடியூப் நண்பர்களுக்கு கேட்குறேன், நீங்கள் இந்த தோசை ஜோக்கு, இட்லி ஜோக்கு, அண்ணி கொழுந்தியா, ஃப்ரெண்டு ஏமாற்றிட்டான், அவன் ஆள் இவனை ஏமாற்றிட்டா, இவன் அந்த பிள்ளையை கரெக்ட் பண்ணுறான், இந்த மாதிரி தானே நீங்கள் போட்டுட்ருப்பீங்க. அந்த மாதிரியே கூட போடுங்க. இந்த அரசியலெல்லாம் கையில் எடுக்காதீங்க. ஏன்னா சீரியஸாக பாகிஸ்தான் வெறுப்பை பேசுவதை விட உங்களை மாதிரி ஒரு மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வெகுஜன நபராக, பொது நபராக இருக்கக்கூடிய நீங்கள் இப்படி முஸ்லீம் வெறுப்பையும் பாகிஸ்தான் வெறுப்பையும் நகைச்சுவைங்கிற பேரில் பேசுனீங்கன்னா ரொம்ப போய் சேரும். விசுவோட படத்திலலாம் அவருடைய இந்துத்துவ கருத்தை எப்படி விதைப்பார்னா, கருத்தியெல்லாம் அரசியலாக பேச மாட்டார், போகிற போக்கில் விதைப்பார். சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ஒரு கிறிஸ்டின் பையனை காதலிக்கிறேன்னு அவருடைய பொண்ணு சொல்லும். அப்போ லட்சுமி சொல்லுவாங்க, உங்கள் அப்பா ஒரு முதலியாருடி, கிறிஸ்டின் பையன்னா இந்துன்னு தானே சொல்லணும், நம்ம இந்துன்னு தானே சொல்லணும், நம்ம முதலியாருன்னு சொல்லுவாங்க. அப்போ எவ்வளவு தெளிவாக கிறிஸ்டின் பையனாக இருந்தால் அவன் முதலியாராக இருந்து கன்வெர்ட் ஆகிருக்க மாட்டாங்க, நாடாராவோ தலித்தாவோ இருந்து மாறி இருப்பாங்க. எவ்வளோ நுட்பமான அரசியல். போகிற போக்கில் ஒரு கிறிஸ்தவ வெறுப்பும் வந்துருச்சு, ஒரு ஜாதி வெறியையும் மக்களுக்கு தூண்டியாச்சு. அவன் ஜாதிக்குள்ளே சடங்கு சமுதாயத்தோட அந்த மத அனுஷ்டானத்தோடு பண்ணிக்கணும். பொண்ணுங்க அந்த காதலுங்கிற பேரில் சாதி மறுப்போ மத மறுப்போ பண்ணால் அது குடும்பத்தை பாதிக்கின்ற விஷயங்கிறத பதிவு செய்யணுங்கிறதுக்காக அந்த வசனம். அந்த படத்தை அந்த முதலியாருங்கிறது தேவையில்லை, அவர் அம்மைப்பே முதலியார், இந்த அம்மைப்பே முதலியார் சந்திச்சே நம்ம அப்படி பேசிகிட்டே இருப்பார். அப்போ போகிற போக்கில் நார்மலைஸ் பண்ணுறது, ஜாதி பேர் பின்னாடி போடுறது, ஜாதியை சொல்லிக்கிறது, இதையெல்லாம் நார்மலைஸ் பண்ணக்கூடிய வேலைகளை விசுவோட திரைப்படங்கள் பண்ணும். நீங்கள் கேட்கலாம், அந்த படத்தோட கதை வேறு தானே, சம்சாரம் மின்சாரம் ஒரு கூட்டு குடும்பத்தை பற்றிய கதை தானே, அதில் எங்கே ஜாதி வெறி வந்துச்சு, சடங்கு வந்துச்சு, கிறிஸ்தவ வெறுப்பு வந்துச்சுன்னு கேட்கலாம். உண்மைதான்.
அந்த படத்தினுடைய கதை அது இல்லை. ஆனால் போகிற போக்கில் கிறிஸ்தவ வெறுப்பு, காதலுக்கு எதிர்ப்பு, சாதியை தூக்கி பிடிப்பதை போகிற போக்கில் விசு செய்வாப்பில் அவருடைய எல்லா படங்களையும். இதுதான் அதனால தான் நான் பயப்படுறேன். நீங்கள் காமெடின்னு நினச்சி பார்க்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து சராசரி ஆட்கள்கிட்ட ஏற்கனவே இங்கே உருவாக்க வச்சிருக்கக்கூடிய பாகிஸ்தான் வெறுப்பும் முஸ்லீம் வெறுப்பும் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நகைச்சுவைங்கிற பேரில் இந்த இந்தியன் ஸ்பை இன் பாகிஸ்தான் உண்டேங்கிற மாதிரி போடுவது நிப்பாட்டிட்டு எவ்வளவோ ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு நிமிஷம் ரீல்ஸில் எவ்வளவோ செய்யலாம். இந்த நான் இது சொன்னால் எடுபடுங்கிறதுக்காக தப்பான விஷயத்தை இது பண்ணாதீங்க. ஏற்கனவே பொது புத்தியில் முஸ்லீம் வெறுப்பு, பாகிஸ்தான் வெறுப்பு இருக்குது. நீங்கள் போய் பாகிஸ்தானில் காலை வச்சோன்னே இந்துங்கனால தலையாக இருக்க போகிறது கிடையாது. நீங்கள் ஒரு இந்து கடவுளை கும்பிட்றீங்கன்னு உங்கள் தலையில் சுற்றியில் வச்சு அடிக்கிற மாதிரி கல்ச்சர்லாம் எங்கேயுமே கிடையாது. அதனால் இப்படி ஒரு வெறுப்பெல்லாம் ஒரு எளிய நம்ம பக்கத்து நாடு அதை இப்படி விதைக்காதீங்க. இது யாருக்கோ சிலருக்கு லாபமாக இருக்குங்கிறதுக்காக பொதுமக்கள்கிட்ட இந்த விஷமத்தை பரப்பக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் இந்த விழிப்புணர்வு காணொலி. இது போன்ற சினிமா பின்னாடி உள்ள அரசியல் பேசும் சினிமாவை சமுதாயத்தில் ஏற்படுத்தும் தாக்கம் போன்ற பல்வேறு விதமான வீடியோக்கள் உங்களை தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு. நன்றி.